ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் தான் காட்டுறாங்க. ரகுராம் தனாவை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான் பொண்ணு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கதிர் பின்னாடி போனனால தானே அவள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா கதிருக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க 1 லட்ச ரூபா பணம் கேட்கவும், அப்போ பார்த்தோம்னா சீனுவும் மாயாவும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில பணத்தை அவங்களால புரட்ட முடியல. அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது தனா போட்டியில் விளையாட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே உடனே மாயா தனா கிட்ட சொல்றாங்க, தனா என்ன மன்னிச்சிரு தானா, அந்த 1 லட்ச ரூபா பணத்தை எங்களால் புரட்ட முடியல, ஒரு இக்கட்டான நிலைமை ஆயிப்போச்சு. அப்படிங்கும்போது பரவாயில்ல மாயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த போட்டியில் மட்டும் நான் ஜெயிச்சிட்டோம்னா 1 லட்ச ரூபா எனக்கு பணம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம கதிரை காப்பாற்றலான்னு சொல்லும் போது அப்போ அவங்க புவனேஸ்வரி வந்துருந்தாங்க. தனா போட்டியில் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சில சூழ்ச்சிகள்லாம் பண்றாங்க. ஆனாலும் இந்த சூழ்ச்சி எல்லாத்திலையும் மாயா பார்த்தோம்னா தனாவை காப்பாத்திருந்தாங்க. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் தனா போட்டியில் ஜெயிச்சு 1 லட்ச ரூபா பணத்தோட வராங்க. இங்கே பார்த்தோம்னா கதிருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருவோம். அந்த 1 லட்ச ரூபா பணத்தை அவங்க கட்டி கதிரை எப்படியோ அவங்க காப்பாற்றிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா கதிரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ கதிர் ரொம்பவே கொஞ்சம் நடக்கிறதுக்கெலாம் ஒரு சிரமப்படுதாரு. அப்போ தனா ரொம்பவே அவங்க கதிர்க்காக ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, தனா என்னால் தானே உனக்கு இவ்வளோ தூரம் கஷ்டம் அப்படிங்கும்போது என்ன கதிர் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, எனக்கு அதெல்லாம் எந்த வித கஷ்டமும் கிடையாது. ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தானே உனக்கு இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக எனக்கு இருக்குது அப்படிங்கவோ, நீ அப்படிலாம் ஒன்று நினச்சிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, சரி கதிர் நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானா கதிரை தூங்க வைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா சீனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, தனாவுக்கு கதிர் மேலே எவ்வளோ அன்பு பத்தியா, அப்படி இருந்திருந்தா அவள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படியோ கதிருக்காக 1 லட்ச ரூபா பணத்தை விளையாடி போட்டியில் விளையாடி ஜெயிச்சு 1 லட்ச ரூபா பணத்தோட கதிரையும் காப்பாற்றிக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கதிர் மேலே ரொம்பவே அன்பு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மாயா சீனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பார்வதியும் பத்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ பார்வதி பத்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த கதிரோட கதை முடிஞ்சு போயிருன்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இந்த தனா எப்படியா அவளை காப்பாற்றிட்டால அவனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோடு இருக்கவும், ஆமாம் பார்வதி நானும் அப்படி தான் நினச்சேன், இது இந்த கருப்பசாமியாக அவனுக்கு கொடுத்த தண்டனை நினச்சேன், ஆனால் அவன் எப்படியே பொழைச்சிட்டான அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ரகுராமோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சுது கதிருக்கு நல்லபடியாக இருக்காமல அப்படிங்கும்போது, ஆமாம் பாட்டி கதிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வந்துட்டா நல்லா இருக்கிறா அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப தனாவை தான் காட்டுறாங்க. தனாவுக்கு பார்த்தோம்னா அவங்க கதிரோட பார்ட்னர் இருக்காருல, அவரு தான் ஃபோன் பண்றாரு. உடனே தனாவும் சொல்லுங்க அப்படிங்கும்போது, கதிர் இப்போ எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது, அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் இந்த மாதிரிக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுது, ஆனால் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கவோ எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது, எப்படியும் ஒரு வாரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குது, அதனால தான் எனக்கும் உங்களுடைய சூழ்நிலை புரியுது, ஆனால் வேற ஒருத்தருமே இல்லாமல் நான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் வேற எல்லா வீட்டுக்கு வீடு கொண்டு போட்டுட்டு இருக்கணும், அப்படி நம்ம கரெக்டான நேரத்தில் கொடுக்கலன்னா அவங்க அப்புறமா நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வேற ஏஜென்சி பக்கம் அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே தானா சொல்கிறாங்க, எப்படியாவது ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்களேன், அவரால் இப்போ வர முடியாது அப்படிங்கும்போது, உங்கள் நிலைமை எனக்கு புரிஞ்சு தான் செய்யுது, ஆனாலும் என்னுடைய நிலைமை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கும் எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, உடனே தானா சொல்கிறாங்க, சரி அப்போ இந்த வேலைக்கு நானே வரேன் அப்படிங்கும்போது, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஆஃபீஸில் உள்ள ஒர்க்குனா பரவாயில்ல, சிலிண்டரை கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போடணும், அது உங்களால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், நான் வாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானா ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க. அப்போ புவனேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ரகுராமுக்கு ஃபோன் பண்ணவும், உடனே ரகுராமும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. நீ எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணுற அப்படிங்கும்போது, என்ன ரகு நான் பேசினதுமே இப்படி கோவத்தோட பேசிட்டு இருக்கிற, எல்லாம் உன் பொண்ணோட விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு என் பொண்ணை பற்றி பேசுறதுக்கு எதுவும் கிடையாது, நீ ஃபோனை வை அப்படிங்கும்போது, என்ன ரகு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோவச்சிக்கிட்டே இருக்கிறிய, உன் பொண்ணை பற்றின விஷயத்த பேசுறதுக்காக வரும்போது என்னன்னு சொல்லி கேட்க மாட்டே அப்படிங்கும்போது, இங்கே பாரு என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு வேணால் போயிருக்கலாம், ஆனால் அதுக்காக நீ ஏதாவது என் பொண்ணுக்கு பிரச்சனை கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அப்புறமா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ, ஏற்கனவே நடந்த விஷயம் உனக்கு ஞாபகத்தில் இருக்குதுல அப்படின்னு சொல்லவும், அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் பொண்ணுக்கு இப்போ நான் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல, அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தன் கூட்டிகிட்டு போனானே அவன் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க, நீ என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு ரகுராம் கேட்கவும், அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, உன் பொண்ணு மட்டும் கார்த்தியை
கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருந்தான்னா அவள் மகாராணி மாதிரிக்கு இருந்திருப்பா. ஆனால் அந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால இன்னைக்கு அவள் எவ்வளோடைய நிலைமை என்னன்னு தெரியுமா அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது உன் பொண்ணு வந்து வீடோட கொண்டு போய் சிலிண்டர் கொடுத்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் ஒன்றும் பொய் சொல்லலை, நீயே போய் பாரு அந்த கண்கோலா காட்சியே அப்படின்னு சொல்லுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது நான் ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணலை, உன் பொண்ணு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கிறத நீவே கண்கோலா காட்சியாக அதை போய் பாரு, அதை பார்த்தா தான் உன்னுடைய வேதனை புரியும். ஊரில் உள்ளவங்கலாம் வந்து கதிரோட பொண்டாட்டியாக சிலிண்டர் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க, உன்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அது உனக்கு தானே அசிங்கம், இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அந்த கதிர் தானே, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தானே அவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் உனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, அவளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்காக நீ விட்டுட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருந்தாங்க. இது கிட்டதுமே ரகுராம் அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ ரகுராம் வந்து தான் பொண்ணு தாங்கிட்ட எவ்வளோ, அதாவது இந்த வீட்டில் இருக்கும்போதும் நம்ம அவ்வளோ எவ்வளவு தூரம் ராணி மாதிரிக்கு வச்சிருந்தது எல்லாத்தையும் வந்து நினைச்சு பார்த்து அவங்க கண்கலங்குறாங்க. இன்னைக்கு என்னன்னா இவ இப்படி சொல்லிட்டு இருக்காள, அப்ப இது உண்மையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து அவங்க கார்ல போயிட்டு இருக்கவும் இங்க தனாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க சமையெல்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அப்போ கதிரை பார்க்குறாங்க. கதிர் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் சரி அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், நம்ம வந்து வேலைக்கு கிளம்பலாம், இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அவன் தெரிஞ்சு அவன் தாங்கிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தானா பார்த்தோம்னா அவங்க சிலிண்டர் போடுறதுக்காக போகும்போது ஒரு ஷர்ட்டு போட்டுட்டு போவாங்களா, அந்த ஷர்ட்டை எடுத்து அவங்க போட்டுட்டு அவங்க கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வரும்போது அந்த ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்து தனா சொல்கிறாங்க, கதிரை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படிங்கும்போது நீ எங்கம்மா போகிற அப்படிங்கிறாங்க. எதுக்காக இந்த ஷர்ட்டையை போட்டுட்டு போகிற அப்படிங்கும்போது இல்லை அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அவர் ஃபோன் பண்ணி வந்து சொன்னாரு, அதனால தான் நான் போறேன், இப்போ இந்த விஷயம் மட்டும் கதிருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் இந்த நிலைமையிலேயே எந்திரிச்சு வேலைக்காக போயிடுவான், அவன் போயிடக்கூடாது, அதுக்காக தான் நான் போறேன், இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிட வேண்டாம், அவனை மட்டும் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கங்க, என்னை கேட்டாக்கி நான் கடைக்கு போயிருக்கிறேன் கோயிலுக்கு போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சமாளிச்சிருங்கக்கா அப்படிங்கவும் உடனே அவங்க வந்து சொல்றாங்க, என்னம்மா உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையா, நீ எதுக்குமா போற, அது எவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, என் கதிருக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் அவரை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த அம்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே தானா வந்து அவங்க ஏஜென்சிக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க பார்ட்னர் வந்து அதாவது கதிரோட பார்ட்னர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தானா சிலிண்டர்லாம் கொண்டு போடணும், நிறைய பெட்டிங் கிடக்குது அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் உன்னால் முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருங்க சார், என்னால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் கதிரால் இப்போ முடியாது, இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் வேலைக்கு கிளம்பிடுவான், அவனுக்கு குணமடையணும்னா எப்படியும் ஒரு வாரமாவது ஆகும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உடனே தானாவுக்காக சரின்னு சொல்லியிருந்தாங்க. தானா பார்த்தோம்னா அடுத்தது சிலிண்டர்லாம் எடுத்துட்டு கொண்டு அவங்க அந்த சைக்கிளை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்க்கும்போது ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராம் வந்து அவங்க தனா அவங்க வந்து சிலிண்டர்ல அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு அவங்க சைக்கிளை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பள்ளமா இருக்கு போலுக்கு, அவங்களுக்கு அதுல வந்து அந்த வண்டி வந்து அங்க எடுத்து போக முடியல. இதை வந்து ரகுராம் பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது எப்படியாவது இந்த பள்ளத்துல இருந்து இந்த சிலிண்டர் அதாவது இந்த சைக்கிளை வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனால் போக முடியல. திடீர்னு பார்த்தோம்னா அந்த சைக்கிள் வந்து யாரோ தள்ளி விடுற மாதிரி தெரியுது. அப்போ தனா உடனே வந்து அந்த பள்ளத்துலேருந்து அவங்க சரியான இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா திரும்பி பார்க்கவும் பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ரகுராம் தான் சைக்கிளை தள்ளி விட்டுருக்குறாங்க. உடனே தனா வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரவும் அப்போ வந்து ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக அவங்க காரில் ஏறி போயிருந்தாங்க. அப்போ தானா வந்து நினைக்கிறாங்க, அப்பா வந்து நம்மளை இந்த நிலைமையில பார்த்துட்டு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரகுராம் வந்து மனசு மாதிரி தனாவையும் கதிரையும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து அவங்க எப்போ அழைச்சிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.